என்ன கோல்டுக்கு பிடிச்சிருக்கா இல்ல கோல்டு எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, வந்தா உடனே போகவே மாட்டேங்குது, அவ்வளோ பிரியம். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நண்டு சூப்பு வச்சு ஒரேடியா விரட்டி அடிச்சிடலாம். இதுக்கு கடாயில 1/2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 3 பல் பூண்டு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹீட் ஆனதும் 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வணக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு குழந்தைங்களுக்கு செய்யறதுக்கான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரியவங்களா இருந்தால் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு அடிப்பிடிக்காம இருக்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை வாசனை போக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குழைய வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க குருமிளகு பொடியும் இது கூடவே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டு நண்டு இந்த மாதிரி இடிச்சு சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு நல்லா ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல் இருக்கும்.